ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விலாக் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரொட்டீன் விலாக் தான் இன்றைக்கி வந்து குக்கிங்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன். ஆனால் மெயினாக ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்ச நாளாக என்னோடய டயட்டில் நான் இன்க்ளூட் பண்ணுற ஒரு ரெசிபி இது. மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தோசை மாவு நான் அரைக்க போகிறேன். வரகு, சாமை இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான மாவு நான் அரைக்க போகிறேன். ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக செஞ்சு காட்ட போகிறேன். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிம்பிளாக செய்ய போகிற ரெசிபி, அப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன், இதெல்லாம் தான் இந்த விலாகில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் அரைக்க போகிற இந்த மில்லட்ஸ் மாவு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல கிறிஸ்பியான தோசை சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. ஆக்சுவலி நீங்கள் வந்து சொல்லாமல் யாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது அரிசியில் செஞ்சதா மில்லட்ஸில் செஞ்சதானே. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசியில் நம்ம தோசை மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாவில் வந்து நீங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி 2 மில்லட்ஸ், அதாவது 2 வகையான மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அரைக்கலாம். உளுந்து சேர்த்து, இல்லைன்னா வரகு மட்டும் சேர்த்து ப்ளைனாக அரைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து சாமை மட்டும் சேர்த்து அரைக்கலாம். இதே ரெசிபி தான் ராகி தோசைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ராகி யூஸ் பண்ணி அரைக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் மாதிரி உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அந்த மில்லட் யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து கீனுவா கூட நீங்கள் யூஸ் பண்ணி அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வரகு, சாமை இந்த மாதிரி தானியங்கள் எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் வந்து உங்களுக்கு தோசை மாவு அரைச்சி காட்ட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சுட்டு நார்மலாக நம்ம தோசைக்கெலாம் ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து இந்த மில்லட்ஸும் சேர்த்து ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வைக்க போகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மில்லட்ஸ் தோசை மாவுக்கு ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி 2 வகையான திணை சேர்த்து ஊற வைக்க போகிறேன். சாமையும் அதுக்கப்புறமா வரகும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, அந்த 1 கப் மெஷர்மெண்ட் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா அதே அளவு நம்ம எவ்வளோ வரகரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து நான் சாமையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வெறும் வரகரிசி செய்கிறீங்க அப்படின்னா 4 கப்பாக நீங்கள் வந்து வரகரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் மில்லட் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து 4 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 மிக்ஸ் பண்ணி செய்கிறனால 2லேயும் 2 கப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இந்த உளுந்து வந்து அவ்வளோ தூரம் பொங்காது, அதனால் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பொங்குற உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பே தாராளமாக போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசிடலாம். அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் பக்கம் இது ஊறினால் போதும், நம்மளுக்கு நல்லது வந்து அரைப்பட்டுரும். இப்போ மில்லட்ஸையும் நான் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பயரும் சாப்பிடுவேன். அது மிட் ஈவினிங் சாப்பிடுவேன், இல்லாட்டி சில நேரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டைப்பயிறு தாளிக்க போகிறேன். அதுக்கு வந்து தட்டைப்பயிரை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி நான் மிட் ஈவினிங்க்கும் இதை ஸ்நாக்ஸாக நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ 2 in 1 மாதிரி. இப்போ நல்லா அது வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பாத்திரத்திலே கூட வேக வைக்கலாம். ப்ரெஷர் குக்கர் அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அப்படின்றனால நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போது இந்த பயருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. பயரில் வந்து நல்ல உப்பு இறங்கியிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம்.
இப்போ அடுத்ததா வந்து நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கோதுமை அடை மாதிரி ஒண்ணு செய்ய போறேன். அத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல நான் ஒரு 1 கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துருக்கேன். அடுத்ததா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்க நார்மல் தோசையாவும் ஊத்தலாம். இல்லன்னா கொஞ்சம் கனமா அத வந்து அடை ஃபார்மட்ல கூட ஊத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப நெறைய நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் பாருங்க. ஒரு 1/4 கட் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாம நம்ம நல்லா கிளற போறோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தின்னா ஊத்துனீங்க அப்டின்னா தோசை ஃபார்மேட்ல வரும். கொஞ்சம் கனமா செய்றப்போ நமக்கு அடை மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ நான் இது மோஸ்ட்லி என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ல செய்வேன். ஏன்னா செய்றது ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால இது குயிக்கா ஏதாவது செய்யணும் அப்டின்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ இப்ப எல்லாம் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாம வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப மாவ நல்லா கலந்துட்டு இத ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு தோசை ஊத்துறப்ப நல்லாயிருக்கும் மாவு. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நான் அத ஊற விட போறேன். இப்ப பாருங்க ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஆயிருச்சு. மாவு வந்து ஊறிடுச்சு. இப்ப இந்த கன்சிஸ்டன்சில நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா கொஞ்சம் கெட்டியா எடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல தின்னான தோசை மாதிரி கூட நீங்க ஊத்தலாம். இந்த மாரி மாவு சேர்த்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கனமா நான் வந்து ஊத்திக்கிறேன். நெறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கிறனால இது சாப்பிடுறதுக்கு அடை டேஸ்ட்ல இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மல் தோசையை விட. அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வேக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்ப கோதுமை அடை ரெடி ஆயிருச்சு. இத வந்து நான் ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன். இப்ப தட்டப்பயிரும் வந்து வெந்துருச்சு. அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எக்ஸ்ட்ரா சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து அந்த உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். அதோட வாசம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பயர சேர்க்க போறோம். இதே ஃபார்மட்ல நீங்க எந்த பயறு வேணாலும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த தட்டப்பயிரை வந்து இதில நான் சேர்த்துடுறேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டனால நான் உப்பு எதுவும் சேர்க்கல. பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து தேவைப்பட்டா துருவுன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்க்காம தான் செய்றேன். ஏன்னா ஈவினிங்க்கும் இத நான் வச்சுக்க போறேன் அப்படின்றனால தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்றனால நான் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இத சர்வ் பண்ணிடலாம். தட்டப்பயிர் தாளிச்சதும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே ஷார்ப்பா சாப்பிட்ருவேன் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால இப்போ வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து கோதுமை அடை வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை யூஸ் பண்ணி நான் ஒரு துவையல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச பயறு ஒரு கப்ல. ஸோ என் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்னோட டயட்டீஷியனுக்கு அனுப்பிச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோனேயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லஞ்சுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து லஞ்ச்ல நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போறேன். ஸோ அதனால அத ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டு ஊற வைக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள், அடுத்ததா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இது வந்து ஒரு ரோஸ்ட் டைப்ல நான் செய்ய போறேன். ஸோ அதனால அதுக்கேத்த மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வரும் ஃபிஷ் ஃப்ரை செய்றப்போ. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் இதில சேர்த்துடலாம். இப்ப அவ்வளோதான். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வந்து கெட்டியான பேஸ்ட் மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப தண்ணியா இருந்துறக்கூடாது. ரொம்ப தண்ணியா செஞ்சோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்றப்போ ஃபிஷ்ல வந்து மசாலா ஒட்டாம ஃபுல்லா உதிர்ந்துரும். ஸோ அதனால கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் பீசஸ் எல்லாத்தையும் இதில சேர்த்துடலாம்.
இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னா ஒவ்வொரு பீசஸ்லேயும் நீங்கள் அந்த செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அப்ளை பண்ணி கூட விடலாம். நான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால நான் எப்போயுமே இப்படி மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கிற மீன் மட்டும்தான் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்ளை பண்ணுவேன். இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். லஞ்சு செய்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் நான் காலையில் இதை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் பக்கமாவது ஊறும். லஞ்சு செய்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி லஞ்சில் வந்து ரசமும் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு ஒரு 4 மணி நேரம் பக்கம் அந்த தானியம் எல்லாம் நல்லா ஊறிருந்துச்சு. ஸோ அதனால் மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சைமல்டேனியஸாக அரைஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்றனால நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதிலே ஒன்றா நம்ம ஊற வச்சுருக்க தானியங்களையும் சேர்த்து நல்லா அதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸும் செய்யணும் அப்படின்றனால நான் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ பீன்ஸ் வந்து தேவையான அளவு சின்ன சின்னதாக நான் வெட்டிக்கிறேன். இன்றைக்கி மெனு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் மெனு தான். தாளித்த பருப்பு செய்ய போகிறேன். அடுத்ததாக பீன்ஸ் பொரியல், ரசம், ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இப்போ வந்து அந்த பருப்புக்கு தேவையான துவரம் பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா குலைவாக அந்த பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து அதில் சேர்த்து பொரிச்சிட போகிறோம். சைமல்டேனியஸாக நான் வந்து சாதமும் வேக வைக்கிறதுக்கு பானையில் தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீனை வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். மீன் சேர்த்தனே நம்ம வந்து போட்டு கிளறக்கூடாது. மசாலா எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் பவுலில் எடுத்துக்கிறேன். அப்பப்போ மாவுலையும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து விட்டோம் அப்படின்னா தான் நல்லா அரைப்படும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாக்கி இருக்க மீன் பீசஸையும் நான் இதே மாதிரி பொரிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ரசம் வந்து நான் தாளிக்க போகிறேன். ரசம் வந்து நான் வீட்டிலே செஞ்ச ரசப்பொடி யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ அந்த ரெசிபி தனியாகவே இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து ரசத்துக்கு தாளிச்சிட்டு அடுத்ததை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரசத்தை அதில் சேர்த்து கொதிக்க விடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நுர ஃபார்ம் பண்ணி வரப்பவே இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான ரசமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதே பேனில் நான் வந்து பருப்பையும் தாளிக்க போகிறேன். பருப்பும் நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாவை அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவரம் பருப்பை அதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அது கொதிச்சது அப்படின்னா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து பீன்ஸ் பொரியலும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பொரியலில் சேர்த்தா பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ரொம்ப சிம்பிளான பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.
நான் லஞ்சை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவும் பார்த்தீங்கன்னா அரைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு லஞ்சை சர்வ் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எடுத்து வச்சுட்டு மாவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி தோசை மாவு தான். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கரைக்கிறப்பே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா புளிச்சதுக்கப்புறமா தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், மாவு வந்து நல்லா உங்களுக்கு அரைப்பட்டு நல்ல சூப்பராக வந்திருக்கு. இது வந்து தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் வருங்க. டேஸ்ட்டான தோசை நீங்கள் செய்ய முடியும். இப்போ நான் வந்து இந்த மாவை புளிக்க வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுத்தமாக வெயிலே இருக்காது அப்படின்றனால வெளியில் வச்சோன்னா மாவு புளிக்காது. ஸோ நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் பக்கம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்ததை வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் மாவை தூக்கி வச்சுருவேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைம் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குளிர் இருக்கிறனால ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவனை ஆஃப் பண்ணி மாவை தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு புளிச்சு வந்துடும். இப்போ லஞ்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு செஞ்சுருக்கோம். அடுத்ததாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரசம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பீன்ஸ் பொரியல். ஸோ லஞ்சையும் சர்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.